ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ இது என்ன அப்படின்னா ஒரு சிம்பிள் பேக் தெரியுதுங்களா? இது ஒரு சிம்பிளாக நம்ம அதை வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஹோம்மேட் ஃபேஸ் பேக். இது ஃபேஸுக்கு மட்டும் இல்லை, கழுத்தில், கையில், எங்கே நெக்கில். இப்போ எங்கெல்லாம் பார்த்தோன்னா இப்போ வெயிலில் போடுறதுனால டஸ்ட் ஆகுது இல்லைங்களா? அதுக்கெல்லாமே ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் பேக் இது. இந்த பேக் போடும்போது நமக்கு இது பார்லரே போக வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாமா? இப்போ நம்மளுடைய பேக் ரெடி பண்ண தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? இப்போ நம்ம இந்த பேக்குக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக இந்த பொருட்கள் மட்டும்தான். ஸோ இப்போ இது மட்டுமே போதும் நம்மளுடைய ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னிங் அண்ட் க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு. அதுபோல் முக்கியமாக நல்ல ஒரு முக சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு, அதுபோல் சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சிம்பிள் பேக் போதும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுத்துக்கிறது இது போல் ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் நிறைய ஹேருக்கு தேவையான விட்டமின்ஸ் இருக்குது, ஸ்கின்னுக்கு தேவையான விட்டமின்ஸும் இருக்குது. இதை வச்சு பேக் போடும்போது நமக்கு ஸ்கின்னில் எந்த விதமான சுருக்கமும் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா அரிசி. இதை நம்ம என்ன எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பச்சரிசி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பச்சரிசி தான் நம்மளுடைய இந்த பேக்குக்கு தேவையானது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின்னில் நல்ல ஒரு பிரைட்னிங் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் சுருக்கம் இல்லாமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறது கோதுமை மாவு. ஸோ இப்போ இந்த கோதுமை மாவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம எப்படி ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ நம்ம இதை ஸ்கின்னில் பேக்காக போடும்போது நமக்கு ஸ்கின்னில் நல்ல ஒரு பிரைட்னிங்காக இருக்கும். அது போல் நிறைய எண்ணெய் வடிகிற போல் தோற்றம் இருக்குது இல்லைங்களா? அது எல்லாம் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கடுத்து நம்ம எடுத்துக்கிறது வெந்தயம். இப்போ வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம அதை நைட்டு ஊற வச்சுட்டு விடிய காலையில் நம்ம சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் ஃபுட்டாக எடுத்துக்கும் போது ஸ்கின்னுக்கு தேவையான நல்ல சத்துக்களுமே இருக்குன்னு நமக்கு தெரியும். அதே போல் நம்மளோட ஸ்கின்னுக்கும் இதை யூஸ் பண்ணலாம், ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாம். அதே போல் நம்ம ஃபேஸ் பேக் கூட யூஸ் பண்ணும்போது நம்மளோட இந்த ஃபேஸுக்கு தேவையான எல்லா எனர்ஜியுமே அதில் கிடச்சிடுது. முக்கியமாக இது ஸ்கின் டைட்னிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா கஸ்தூரி மஞ்சள் பொறுத்த வரைக்கும் இதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னா ஸ்கின்னில் போடும்போது அதில் வந்து கலர் தெரியாது, ஆனால் அட் தி சேம் டைம் இது ஒரு நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு ஆன்டிபயோட்டிக்காக இருக்குது. ஸோ நம்ம இதை ஸ்கின்னில் எப்பவுமே யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின்னை எந்த வியாதியும் வராமல் கூட ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது இந்த பொருட்கள் மட்டும்தான். ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஒரு பேக்காக போடும்போது இதை தினம் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடச்சிடுது. இது நம்ம வறுக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். இதை நேரடியாக மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். இப்போ நம்மளுடைய பேக் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். இது போல் தான் ரெடி பண்ணணும். இது போல் மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா? கொஞ்சம் குறக்குறன்னு தான் இருக்கணும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் நம்ம இதை வந்து ஒரு ஸ்க்ரப்பராகவும் பயன்படுத்த முடியும். நம்மளோட இந்த சிடிஎம் ரொட்டீனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பேக்னா இது சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய பேக்குக்கு தேவையான ஒரு சிம்பிளான ஒரு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய பேக்கு இது போல் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய பேக். இப்போ இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி இருக்குன்னா நல்லா நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கணும். ஸோ இதை நம்ம ஒரு ஸ்க்ரப்பராகவும் பயன்படுத்த போகிறோம். ஸோ அதனால் நம்ம இதை வாரம் முழுக்க ஒரு பேக் போல் சிம்பிளாக இந்த குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேக் போல் போட்டுட்டு வர்றதுனால நம்ம இதை ஒரு ஸ்க்ரப்பர் போல் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ தினம் வெளியில் போகிறோம் இல்லைங்களா? இது அன்றாடம் வெளில போகும்போது நம்மளுடைய ஸ்கின்ல நிறைய டர்ட் தென் சன் டர்ன் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு தினம் இதை ஒரு மார்னிங்கோ இல்லை நைட்லேயோ ஒரு டைம் மட்டும் இதை நம்ம பயன்படுத்தினா போதும். ஸோ இதை எந்த டைம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை ஒரு ஸ்பூன் உங்களுடைய ஸ்கின்னுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் இதில் 1 அல்லது 2 ஸ்பூன் கிட்டத்தட்ட எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை முகத்தில் மட்டும்தான் போடணும்னு அவசியம் இல்லை. கையில், காலில் எங்கெல்லாம் சன் டர்ன் இருக்குதோ, எங்கெல்லாம் ஸ்கின்னு வந்து ஒரு போல் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிறது போல் தோணுதோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஸ்கின் டைப்புக்கு தகுந்தது போல் நம்ம இதில் யூஸ் பண்ணுற பொருட்கள். நான் இப்போ இதில் தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய ஸ்கின் நார்மலாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த டைப் ஆஃப் தயிர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னாக்கா பால் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்கின் டைப் தகுந்தது போல் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். ஆனால் அது ஜென்ரலாக இந்த தயிர் யூஸ் பண்ணும்போது
நமக்கு இது எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகும். ஸோ இதை ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ண வேண்டியதான். இதை ஊற வைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இப்போ இந்த பேக்கை கொஞ்சம் நீங்கள் இப்படியே விட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் இப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லது. இதில் போட்டிருக்க பொருட்கள் எல்லாமே ஸ்கின்னுக்கு ரொம்பவே நன்மை பயக்கக்கூடியது. ஸோ அதனால் நம்ம இதை இப்படி கொஞ்ச நாள் ஊற வச்சு ஒரு 5 minutes மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் கழித்து இதை ஒரு ஸ்க்ரப் போல் தேய்ச்சி கழுவ வேண்டியதுதான். ஸோ இப்போ இந்த பேக் ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்கின்னில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணலாமா? நம்மளோட இந்த பேக் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 minutes அப்படியே வச்சுருந்தேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காயிடுச்சு. தெரியுதுங்களா எப்படி கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இதை இப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் போட போகிறோம். ரோஸ் வாட்டர் போட்டுக்கலாம். எந்த பேக்குக்கும் எந்த ஸ்கின்னுக்கும் செட் ஆகக்கூடிய ஒன்று அப்படின்னா ரோஸ் வாட்டர் தான். ஸோ இந்த ரோஸ் வாட்டரை எடுத்துகிட்டு இந்த பேக்கில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை பேக் போட்டுடலாம். இது ஒரு ஸ்க்ரப்பர் போல் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுனால நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணலாம். இது முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேக் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்னா ஸ்கின்னில் இருக்கிற சுருக்கங்கள் மட்டும் குறையிறது இல்லாமல் ஸ்கின் நல்லா பிரைட்னிங், அதுக்குள்ள வெயிலில் போகிறதுனால ஏற்படக்கூடிய டேன் அது எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆகிடும். இந்த பேக்கை நம்ம எந்த டைமில் போடணும் அப்படின்னா இந்த மார்னிங் குளிக்கிறதுக்கு முன்னாடி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம இந்த பேக்கை போட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு படுத்தோம். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சில் வாட்டர் கூட இருக்கலாம். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு படுத்து தூங்கும்போது நமக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். மறுநாள் மார்னிங் பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்கின்னு எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு பார்க்கும்போதே ரொம்பவே ஒரு ஆசையாக இருக்கும். நல்ல ஒரு ட்ரெமாண்டஸ் சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பேக்னால் அது இதுதான். ஸோ நம்ம இந்த சிம்பிள் பேக்கை ட்ரை பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின்னில் எந்த ப்ராப்ளமும் வராது. ரொம்ப ஒரு காஸ்ட்லியான க்ரீம்ஸ் எல்லாம் போட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த சிம்பிள் பேக்கை ஒரு நாளைக்கு ஒரு டைம், அது மார்னிங் குளிக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது ஈவினிங் தூங்குறதுக்கு முன்னாடியோ நம்ம அதை பேக்கை போடும்போது நம்ம ஸ்கின்னில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இது ஒரு நாள் மட்டும் போட்டால் போதாது. நம்ம இந்த பேக்கை தொடர்ந்து போடணும். ஒரு 1 week, ஒரு 1 month போட்டுட்டு நம்மளுடைய ஸ்கின்னை பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்கின்னு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம இந்த பேக் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷமோ ஒரு 15 நிமிஷமோ வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெளியில் போகிறதுனால வெயிலில் அலையிறதுனால நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஸ்கின்னில். ஸோ அது எல்லாமே ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு சிம்பிள் பேக்னால் இது தான். இதை அப்ளை பண்ணும் போதே இதில் போட்டக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நமக்கு இது சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய பொருட்கள் தான். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக போடுற பொருட்கள் எல்லாமே இப்போ ஒன்றா சேர்ந்து ஒரு பேக்காக நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் நமக்கு எல்லாத்துடைய பெனிஃபிட்ஸும் நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ அதை போடும்போது இப்படி தான் போடணும். இதை ப்ரெஷ்ஷால் போடுறத விட கையால் போடும்போது நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இது ப்ரெஷ்ஷால் போடுறத விட கையால் போடுறது நமக்கு ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ முக்கியமாக இப்படி பண்ணும்போது நம்ம நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா பேக் போடுறதுக்கு ஒரு பாசிபிள் கிடைக்கும். ஸோ இதை இப்படி நல்லா தேய்ச்சி போட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷமோ ஒரு 15 நிமிஷமோ நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பேக் இது. இதை போட்டுட்டேன். இது இப்போதைக்கு எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இது நான் எப்பயுமே போடுவேன். அதனால் இப்போதைக்கு போட்டு தான் காமிச்சிருக்கேன். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். நம்மளோட இந்த பேக் போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா ஸ்கின் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்க போல் தெரியுது. இது நான் எப்பவுமே போடுவேன். அதனால் எனக்கு அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதனால நான் ஒரு பேக்காகவே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எப்பயுமே நம்ம இதை போடும்போது ஸ்கின்னில் என்ன பிரச்சனைகள் வராது அப்படின்னா வெயிலில் போடுறதுனால ஏற்படக்கூடிய டர்னு, முக சுருக்கங்கள், இப்போ நிறையா பேசுறதுனால வரக்கூடிய சுருக்கங்கள் எல்லாமே நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஸோ இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்பவே நன்மை பயக்கக்கூடியது. ஸோ இது நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது தனித்தனியாக பேக்காக போடுறத விட இப்போல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அதை ஸ்க்ரப் போல் மார்னிங் இது குளிக்கிறதுக்கு முன்னாடியோ அதை ஈவினிங் தூங்குறதுக்கு முன்னாடியோ நம்ம போடும்போது ஸ்கின்னு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு சிம்பிள் பேக்கை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.